ஸ்லீவ் அட்டாச்சிங் இருக்குன்னு ஒரு குர்த்தி வாங்கினா அந்த ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா நீங்கள் மீந்து போன துணியை கொடுத்தா மாதிரி தான் இருக்கும். அந்த மீந்து போன துணியிலே நீங்கள் வேறு வழியே இல்லாமல் ஷார்ட் ஸ்லீவ் பண்ணி தான் ஆகணும். அதை எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நீட்டாக அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிவிட்டு 4 ஃபோல்டிங் போட்டுக்கோங்க. நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்லீவ் வந்து எப்படி மார்க் பண்ணுவோமோ அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஆனால் இதில் ஷார்ட் ஸ்லீவ் அப்படிங்கிறதுனால நம்ம பைசெப்ஸ் வந்து 3.5 இன்ச்சஸ்க்கு மேலே மார்க் பண்ண முடியாது. பாடி ஸ்பாட்டில் எவ்வளோ ஹார்ம்ஹோல் ரவுண்ட் இருக்கோ அதை மெஷர் பண்ணிவிட்டு அதை ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஸ்லீவை எப்படி டிராஃப்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி டிராஃப்ட் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச்சஸ் சீம்லெஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம ஷார்ட் ஸ்லீவ் வைக்கிறதுனால 5 இன்ச்சஸ் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஸ்லீவ் ஓப்பன் ரவுண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணாமல் அப்படியே விட்டுடலாம். கீழே ஹெம்லைனில் ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் மடித்து தைச்சா போதும். ஏன்னா அவ்வளோதான் நமக்கு அதில் துணியே இருக்கும். இப்போது ஷோல்டருடைய மிட் பாயிண்டில் உள்பக்கமாக இந்த ஸ்லீவை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம நார்மல் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஆல்ரெடி நம்ம பாடி ஸ்பாட்டில் வந்து ஒரு பைப்பிங் மாதிரியான ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு மேலே வச்சு இந்த ஸ்லீவ் பார்ட் வந்து ஆப்போசிட் சைடில் வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 இன்ச்சில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பாடி ஸ்பாட்டில் எவ்வளோ ஹார்ம்ஹோல் ரவுண்ட் வரைக்கும் ஸ்டிச் பண்ணியிருக்காங்களோ அது வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து 1/2 இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே கட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 1/2 இன்ச்சு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி உள் பக்கமாக திருப்பி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்லீவ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ ரெடிமேட் குர்த்தியில் நீங்கள் எல்போ ஸ்லீவ், ஃபுல் ஸ்லீவ், பஃப் ஸ்லீவ் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஷார்ட் ஸ்லீவும் அதுவும் இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ண முடியும். என்ன பேர் இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.